கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரியர் 12ஆம் அதிகாரத்திலே அந்த 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது, உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை நினைத்து கொள்ளுங்க. அதாவது, பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதமான காரியங்களை சகித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் அவமானத்தை அவர் எண்ணாமல் அவர் சகித்தவராக, அவர் சிலுவையை அவர் சிலுவையை சகித்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம் என்ன? அவருக்கு முன்னே வைக்கப்பட்டதான அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களிலே நீங்களும் அவரை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களிலே நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அவரை நினைத்து கொள்ளுங்கள். அப்போ ஏன் அப்படின்னா, நீங்கள் அவரை போல நீங்கள் சகித்தவர்களாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா அவமானத்தையும் நீங்கள் எண்ணாமல், எல்லா நிந்தைகளையும், உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஒரு பொருட்டாக எண்ணாத படிக்கு உங்களுக்கென்று உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிற அந்த தேவன் வைத்திருக்கிற சிலுவையினால் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக நீங்கள் இவைகளை நினைக்காதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள், அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதை நினச்சி நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க. ஆண்டவராக இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் சகித்து கொண்டது போல நீங்களும் சகித்து கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு முன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மேன்மையான ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அதை நினைத்து எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமாகவே உங்களுக்குன்னு வைத்திருக்கிற, உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பொக்கிஷத்தை அவர் உங்களுக்கு தந்து அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எந்த விதத்திலையும் ஆண்டவரை சோர்ந்து போகாதபடிக்கு உம்மை நோக்கி பார்க்க, எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் அவைகளை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.